ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு மில்க் ஷேக் பண்ண போகிறோங்க. கேரட் வச்சு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மில்க் ஷேக் வந்து. நல்ல நம்ம பால் விட்டு அரைக்கும்போது நல்ல க்ரீமியாக வரும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குழந்தைகள் வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கேரட் சாப்பிட்டாச்சுன்னா நல்ல கண்ணுக்கு நல்லதுங்க. அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேரட் ஜூஸ் பண்ணி கொடுங்க. அதில் எனக்கு அந்த மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறது அவ்வளோ நல்லது கிடையாதுங்க. அவங்க கண்ட தண்ணியிலயும் போடுவாங்க. நல்ல சுத்தமான தண்ணியில போட்டு தரமாட்டாங்க. எதுனாலும் சரி வீட்டிலேயே பண்ணி குடுங்க ஆரோக்கியமாட்டு. ரொம்ப நல்லது. இப்போ இத மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாட்டு எளிமையான முறையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். நெறைய பேரு தொடர்ந்து ஆதரவு குடுக்குறீங்க. அம்மா உங்க வீடியோலாம் நல்லாருக்கு. நாங்க பார்த்தோம். ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதே மாரி தொடர்ந்து ஆதரவு குடுங்க. வாங்க வீடியோக்குள்ள மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மில்க் ஷேக் பண்ணதுக்கு வந்து 300 கிராம் கேரட் எடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தோல சீவி எடுத்துக்கணும். எதுனாலுமே நம்ம தோலை எடுத்துட்டு பண்ணணுங்க. பீட்ரூட்ல இதுலலாம் தோலை எடுத்துட்டு தான் பண்ணணும். இது வந்து நான் க்ளீன் பண்ணுற இடத்த பார்த்தேன். ரொம்ப அசிங்கமான தண்ணியில போட்டு க்ளீன் பண்ணுதாங்கங்க. ட்ரம்ல தண்ணிய போட்டு மேலே ஏறி நின்னு மிதிக்காங்க. அதில இருக்க மண்ணெல்லாம் போகதுக்காண்டி. சில இடங்கள்ல நல்லா க்ளீன் பண்ணுதாங்க மார்க்கெட்ல. நம்ம நார் இருக்கு பாருங்க, பாத்திரம் தேய்க்கிற நார், பிளாஸ்டிக் நார் இருக்கு பாருங்க, அத வச்சு தேய்ச்சு கழுவுதாங்க. முள்ளங்கில, இந்த கேரட்லலாம். சிலவங்க வந்து கால கொண்டு மிதிக்காங்கங்க. அதனால நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் சாப்பிடணும் நல்லா. எந்த பொருளுமே நம்ம நல்லா சுத்தம் பண்ணி சாப்பிட்றது தாங்க நல்லது. காப்பி, பால் குடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடுங்கங்க. அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட்டு. காப்பியே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது என்ன சூடு இருக்காதுங்க. நம்ம கூலிங்காக பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். அப்படியே பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டும் சாப்பிடலாம். அன்றைக்கி ஃப்ரூட்ஸும் போட்டு பண்ணுறேன் உங்களுக்கு. 2 சைடும் நம்ம மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஐஸ் வாட்டர் போட்டு பண்ணாலும் பண்ணலாம். ஐஸ் பிடிக்கும்னா உங்களுக்கு ஐஸ் வாட்டர் போட்டு பண்ணுங்கள். கூலிங் பிடிக்கும்னா இல்லாட்டி அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா கூலிங்காக இருக்கும். ஐஸை கூட போட்டும் அரைக்கலாம். ஐஸு பிடிக்காதவங்க சும்மா அப்படியே சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோலப்புறம் சீவி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு வேக தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கேரட்டை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கேரட்டை போட்டுக்கோங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்காங்க. இது நம்ம ஆடையோட போட்டு ஊற்றிக்கிடலாம். ஆடையோட போட்டேன்னா நல்லா க்ரீம் கிடைக்குங்க உங்களுக்கு. 300 கிராம் பால் ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வேணும். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. வேகட்டும். 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேரட் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பால் அப்படியே இருக்குது பாருங்கள். பாலோட ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா க்ரீமியாக அரைக்கணுங்க. நல்லா சாஃப்டாக வரது வரையும் அரைச்சேன்னா நல்ல க்ரீம் மாதிரி வரும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு பால் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா அரைங்க.
நல்லா க்ரீம் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராகிட்டு க்ரீம் ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு க்ரீமாக இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நம்ம ஐஸ் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கூலிங் பிடிக்கும்னா ஐஸ் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஐஸ் போட்டுக்கலாங்க. கூலிங் பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சமாக ஐஸ் போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே அரைச்சிக்கிடலாங்க. இதில் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம சுகர் சூப்பராக அரைச்சாச்சுங்க. எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க. அரைக்க நம்ம சூப்பராக க்ரீமாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வாசனையாக இருக்கும். இதில் நீங்கள் ஏலக்காய் வாசனையாக இருக்கும் போட்டுக்கோங்க. அந்த வாடை பிடிக்காதுன்னா அரை ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை வந்து இப்போ கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாலும் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே சுகருக்கு பதில் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இனிப்பே இல்லாமலும் நீங்கள் சாப்பிட்லாங்க. கேரட்டில் உள்ள இனிப்பு இருக்கும் நமக்கு, போதும். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. பார்க்கையிலே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. க்ரீம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது கூட நம்ம பால் வேணுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கிடலாம். அது இல்லாட்டி இங்கே அப்படியே சாப்பிட்லாங்க. இப்போ வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிளும் பனானாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். அல்லாட்டா அப்படியே சாப்பிட்லாங்க. பனானாவையும் குட்டி குட்டியாட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எதுனாலும் போடலாங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிடலாம். வா, சூப்பராக இருக்குங்க. பார்க்கையிலே க்ரீம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நம்ம மேலே ஐஸ் போட்டுக்கலாம். ஐஸ்லாம் ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சமாக நட்ஸுங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. பார்க்கையிலே எம்மியாட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அட்டகாசமாட்டு க்ரீமியாட்டு மில்க் ஷேக் பண்ணியாச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரூட்ஸ் போடாமல் பண்ணியிருக்கேன். அம்மா மகள் சேனலில் பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. பால் கொடுக்காத நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி பாலில் கேரட்டை போட்டு அரைச்சி கொடுங்க. ரொம்ப டேஸ்டிங்க. குழந்தைகள் வந்து அவ்வளோ கலர் கொடுப்பாங்க. கேரட் சாப்பிட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்குங்க குழந்தைகள் வந்து. நம்மளும் பெரியவங்களுமே டெய்லி கேரட் ஜூஸ் குடிங்க. முகமே ஒரு தளதளன்னு வந்துடுங்க. கேரட்டில் வந்து அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் பால் ஊற்றி தண்ணியாக குடிக்கணுனாலும் குடிக்கலாம், அப்படியே திக்காக குடிக்கணுனாலும் குடிக்கலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியமாட்டு கேரட் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க. கேரட் மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. அட்டகாசமாட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைங்கங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா
சுமாரா இருக்க சாப்பாடு கூட சூப்பரா இருக்குங்க. கரெக்ட்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.